1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்ம ஏசப்பாவுடைய சித்தம் என்ன அப்படின்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அதுதான் ஏசப்பாவுடைய சித்தமாகவும் ஏசப்பாவுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. இன்னைக்கு போய் ஆண்டவரே இந்த குடியாத்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார், மகனே மகளே, இந்த குடியாத்தத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த குடியாத்தத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று நான் விருப்பமாயிருக்கிறேன் என்று ஏசப்பா சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த பூமியில வாழ வேண்டும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். தன்னோடு கூட இருந்த சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அன்னைக்கு சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்க உலகம் முழுவதும் போங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு அப்படியே அவங்க கீழ்ப்படிந்து உலகம் முழுவதும் அவர்கள் பிரிந்து போனார்கள். நம்ம இந்திய தேசத்திற்கு தோமா வந்தார். இந்திய தேசத்திற்கு தோமா வந்து சுவிசேஷத்தை சொன்னபடினாலே நாம் எல்லாரும் இன்னைக்கு சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை இன்றைக்கு நாம அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அன்று தோமா வந்ததுனாலதான் இன்னைக்கு நமக்கெல்லாம் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசத்திற்கு போனாங்க. போனது நிமித்தம் இன்னைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய சித்தம் இந்த குடியாத்தத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். இந்த குடியாத்தத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அந்த விருப்பத்தோடு கூட நான் உங்கள் மத்தியில வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம என்ன ஆண்டவருக்கு சொல்ல போறோம் அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம், நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்று ஆண்டவரிடத்துல சொல்ல வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் நம்மத்தில வந்திருக்கிறார். இங்க இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். இங்க இருக்கிற எல்லா மக்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அவங்க வந்து அடையணும். அதுக்காக இன்றைக்கு நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே என்று அவர் சமூகத்துல சொல்ல வேண்டும். அந்த வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவர் ஆவலோடு கூட நம் மத்தியில வந்திருக்கிறார். அதனால ஒரு சின்ன கூட்டமா வந்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய சமூகத்துல நம்மள அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே நான் இருக்கிறேன். எப்படி 12 சீசர்களை நீங்க பல தேசத்திற்கு அனுப்புனீங்களோ அதே போல இங்க வந்திருக்கிற எங்களையும் இந்த குடியாத்தத்தில் இருக்கிற எல்லா தெருக்களுக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரே. நாங்க போய் சத்தியத்தை சொல்ல போறோம். எப்படி ஆதியில சீசர்கள் போய் எல்லா தேசத்துல சொன்னார்களோ, உம்மை குறித்து அறிவித்தார்களோ, அதே போல நாங்களும் அறிவிக்க புறப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். எங்களை அனுப்புங்க ஆண்டவரே, நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டோடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டோடைய சித்தம் சத்தியத்தை அறிகிற அறிவை எல்லாரும் வந்து
ஏற்றுக்கொள்ளணும், கேள்விப்படணும். அதை குறித்து ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிக்கப்படுவார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் கேள்விப்படலை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சத்தியம் தெரியும்? பிரசங்கம் பண்றவங்க இல்லை அப்படின்னா எப்படி சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள்? அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீங்க புறப்பட்டு போக வேண்டும். 2000 வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், நீங்க உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்க, நீங்க உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார். அதே வார்த்தை தான் இன்னைக்கு சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா தெருக்களுக்கு ஊடாக நீங்க புறப்பட்டு போய் சத்தியத்தை அறிவியுங்கள். சத்தியத்தை நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். சத்தியத்தை சொன்னாதான் அவங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். சத்தியத்தை சொல்லல அப்படின்னா ஜனங்களுக்கு விடுதலை கிடையாது. கேள்விப்பட்டாதான் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் இந்த இடத்துல ரட்சித்து வைத்திருக்கிறார். நாம பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை, நாம பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லாருக்கும் சொல்லணும். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்க காதுகளிலே கேட்கிற அந்த சத்தியத்தை குடியாத்தத்தில் இருக்கிற எல்லா வீடுகளின் மீது பிரசித்தம் பண்ண வேண்டும். இது ஏசப்பா சொன்ன வார்த்தை. காதில நம்ம கேட்கிற அந்த சத்தியத்தை வீடுகளின் மீது பிரசித்தம் பண்ண வேண்டும். அப்பந்தான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்பந்தான் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவார்கள். சொல்லப்படலைன்னா அவங்களுக்கு தெரியாது. இயேசுவை குறித்து, சத்தியத்தை குறித்து, இயேசு சிலுவையில செய்து முடித்த அந்த புண்ணியத்தை குறித்து நாம சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். சொல்ல சொல்லதான் அவங்க சத்தியத்தை அறிந்து இயேசு கிட்ட வருவாங்க. இயேசு கிட்ட வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தம், விருப்பம் அதுதான். அதனால அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் வீடுகளின் மீது பிரசித்தம் பண்ணுவதற்கு நாம புறப்பட்டு போக வேண்டும். இன்னைக்கு சபை புறப்பட்டு போகாததுனாலதான் இருக்கிறது மாதிரியே இருக்குது. 10 வருஷம் 20 வருஷம் ஆவியும் 20 குடும்பம் 30 குடும்பம் 50 குடும்பம். ஆனா புறப்பட்டு போவார்கள் என்றால், புறப்பட்டு போய் வீடுகளின் மீது சத்தியத்தை பிரசித்தம் பண்ணுவார்கள் என்றால், சொல்லுவார்கள் என்றால் சபை வளர ஆரம்பிக்கும். விதைக்கிறவர்கள் மாத்திரமே அறுக்க முடியும். விதைக்காம நம்ம அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் விதைக்காம ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வாருன்னு கேட்கிறோம். நாம விதைத்துட்டு கேட்போம் அப்படின்னா நம்ம பிரயாசத்திற்கு ஆண்டவர் பலனை தருவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். காதுகளிலே கேட்கிறதை நாம் ஒவ்வொருவரும் வீடுகளின் மீது பிரசித்தம் பண்ண வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய விருப்பம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மளை அதற்காகத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். வேத வசனம் நம்மளை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
புண்ணியத்தை இயேசு சிலுவையில செய்து முடித்த அந்த சத்தியத்தை அறிவிப்பதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு விசுவாச கூட்டம் இதை மறந்து விட்டது. விசுவாசிகள் இன்னைக்கு மறந்து விட்டார்கள். அதனால்தான் தேசம் இன்னைக்கு வரைக்கும் 2%, 3% என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம தேசத்திற்கு சுவிசேஷம் 2000 வருஷம் ஆகுது, இன்னும் நம்ம தேசம் சந்திக்கப்படல. காரணம் என்ன அப்படின்னா, நாம போய் மற்றவங்களுக்கு சொல்லல. சொல்லுகிற அந்த வேலைய எங்கோ யாரோ ஒருத்தர் தான் செய்யறாங்க. ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய பணி இந்த பணி, இந்த வேலையை செய்யணும். ஒவ்வொருத்தரும் புண்ணியத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பது மாத்திரமே, வேற வேலை இல்லை. ஆனா நம்ம இந்த வேலையை விட்டுட்டு மீதி எல்லா வேலையுமே செய்யறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அவரை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுதான் எல்லா வேலையை விட, எல்லா பணியை விட பிரதான பணி. இந்த பணி இன்னைக்கு சபை மறந்ததுனாலதான் தேசத்துல ரட்சிப்பு இல்லை, தேசத்துல எழுப்புதல் இல்லை. இன்னைக்கு ஜனங்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம், நாம சரியா போய் சத்தியத்தை சொல்லல. சத்தியத்தை சொல்லாதத நிமித்தம் தான் இன்னைக்கு ஜனங்கள் அப்படியே இருக்கிறாங்க. நம்ம சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா ஜனங்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டாகும். அந்த சத்தியம் கடந்து போக போக அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். அவங்க கண் திறக்கப்படும். எந்த அளவுக்கு வசனத்தை நாம ஜனங்களுக்கு விதைக்கிறோமோ சொல்லுகிறோமோ அந்த அளவிற்கு தான் அறுவடையை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது அவருடைய புண்ணியத்தை அறிவிப்பதற்காகத்தான். அதை பவுல் உணர்ந்தார். உணர்ந்த உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை விதமா எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணினார். பவுல் அந்த 9வது அதிகாரத்துல தான் ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் என்ன பண்றார் அப்படின்னா, தாமதமின்றி ஊழியத்திற்காய் புறப்பட்டு போகிறார். இன்னைக்கு நாம தாமதித்து கொண்டிருக்கிறோம். நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஆத்துமாக்கள் நரகத்துல போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். நாம செயல்படாம இருக்கிற இந்த ஒவ்வொரு நேரமும் ஆத்துமாக்கள் நரகத்துல போய் கொண்டிருக்கிறார்கள். இதை உணர்ந்து பவுல் என்ன பண்ணார்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் தாமதமின்றி போய் எல்லா இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் சொல்றார். அதனாலதான் அவர் சொல்றார், சுவிசேஷத்தை அறிவித்து வந்தோம், மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை, இது என் மீது விழுந்த கடமை, நான் செய்ய வேண்டிய கடமை இது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட செயல்பட்டு கொண்டிருந்தார். இன்னைக்கு சபையில் அந்த உணர்வே இல்லை, விசுவாசிகளுக்குள்ள அந்த உணர்வு இல்லை. அதனால்தான் இன்னைக்கு பெரிய ஒரு வளர்ச்சி இல்லை, ஆத்தும அறுவடை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சபையில 2000 ஆத்துமாக்களை தருவது என்பது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியமே அல்ல. அந்த 2000 ஆத்துமாக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜெபம் பண்ண வேண்டும், வெளியிலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இந்த 2 பணியையும் நம்ம இடைவிடாமல் செய்வோம் என்றால் 2000 என்ற 20,000 ஆத்துமாக்களை கொடுக்க ஆண்டவரால முடியும். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நாம பிரயாசப்படுகிற பொழுது அந்த பிரயாசத்திற்கு தேவன் முந்தி பலனை கட்டளையிடுவார். இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் அழைத்தது, இணைத்ததன் நோக்கம் செயல்படுவதற்காகவே. ஆகையினாலே தாளந்தை பெற்றுக்கொண்ட நாம பெற்றுக்கொண்ட தாளந்தை கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும். தாளந்த மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சீங்க அப்படின்னா தாளந்த ஆண்டவர் புடுங்கி யார் தாளந்த உபயோகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனா தாளந்த உபயோகப்படுத்தாம நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நாம எல்லாரால போக முடியும்,
நம்ம யாரும் நொண்டி கிடையாது. சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம யாரும் ஊமை கிடையாது. எல்லாருக்கும் நல்ல பேச தெரியும், எல்லாருக்கும் நடக்க தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம நடக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பார்த்து பார்த்து தாளந்த நீ உபயோகப்படுத்தாம சும்மா வச்சிருக்கிற அப்படின்னு பிடுங்கிடுவார். தாளந்த பிடுங்கிட்டு யார் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு, யார் தாளந்த உபயோகப்படுத்தாம வச்சாங்களோ அவங்களை அப்படியே விட்டுட்டு போயிட தேவன் அல்ல. நீ பிரயோஜனம் இல்லாம இருந்தா அப்படின்னு அவங்கள தூக்கி நரகத்துல போட்டுட்டு தான் போவார், சும்மா விட மாட்டார். தாளந்த பெற்றுக்கொண்டு நாம் அதை பயன்படுத்தாம வைப்போம் என்றால் நரகம் நிச்சயம். அதனால இன்னைக்கு ஒரு தாளந்து எல்லாரிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேசுகிற தாளந்து எல்லாரிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 தாளந்து பெற்றவங்க ஆண்டவருக்காக பெரிய காரியங்களே செய்வார்கள். எங்களை போல ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்றது, மேடை போட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, கன்வென்ஷன் கூட்டம் நடத்துறது, இப்படி நிறைய காரியங்களை செய்வது. ஆனா ஒரு தாளந்து பெற்ற விசுவாசி அதை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சா நரகம் நிச்சயம். நரகம்தான் போகணும். நீங்க பெற்றுக்கொண்ட அந்த தாளந்த கர்த்தருக்காக பயன்படுத்துவீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்வார், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போங்கன்னு சொல்லுவார். அதே நேரத்துல யாரோ செய்யட்டும், ஊழியக்காரங்க செய்யட்டும் அப்படின்னு சுவிசேஷத்தை அறிவிக்காம நீங்க புதைச்சு வச்சீங்க அப்படின்னா இருக்கிற தாளந்த பிடுங்கி செயல்படுறவங்கிட்ட கொடுத்துட்டு நரகத்துல போட்டுருவார். நம்ம பெற்றுக்கொண்ட தாளந்த உபயோகப்படுத்தி 2ஆ மாத்தணும். 2 பெற்றுக்கொண்டனா 4ஆ மாத்தணும். 5 பெற்றுக்கொண்டனா அது 10ஆ மாத்தணும். இந்த தாளந்த கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய விருப்பம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்த குடியாத்தத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். இந்த சபையில, இந்த கூடுகையில கொண்டு ஆண்டவர் இணைத்திருக்கிறார். இதை நம்ம தட்டு கழிப்போம் என்றால் ஒரு நாளில, நியாய தீர்ப்பு நாளில நாம் ஆண்டவருக்கு கணக்கு சொல்லியே ஆக வேண்டும். அன்னைக்கு நான் ஒரு அழைப்பு கொடுத்தேனே, அந்த அழைப்பின்படி நீ செயல்பட்டாயா அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளில கேட்பார். ஒரு நாளில கேட்பார். இங்க இருக்கிற மக்கள் நரகத்திற்கு போனாங்க அப்படின்னா அதுக்கு உத்தரவாதி நீங்க தான். உங்ககிட்ட தான் கேட்பார் ஆண்டவர். உன்னைய ஜெபிக்க சொல்லி சொன்னனே, உன்னை சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லி சொன்னனே, ஆனா நீ இந்த காரியத்தை செய்யலையே, நீ தான் இதற்கு பொறுப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அதனால் பெற்றுக்கொண்ட தாளந்த நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். கர்த்தருக்காக பயன்படுத்தணும். ஏன்னா ஆண்டவருடைய விருப்பம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இதற்காக நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா ஓடி ஓடி உழைக்கணும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் போகணும். ஏன்னா போகிறவங்களை பத்தி ஆண்டவர் சொல்றார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. வேற யாரு பாதமும் அழகான பாதம் சொல்லல. அவர் வேலைய, அவர் சித்தத்தை யார் செய்யறாங்களோ அவங்க பாதம் அழகான பாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல ஜொலிப்பார்களாம். ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் மறுமையில முக்கியம், மறுமையில முக்கியத்துவம். இந்த உலகத்துல வேணா பணக்காரங்களுக்கும் பட்டம் பதவி அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனா பரலோகம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா, யார் யாரெல்லாம் ஆத்துமாதாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் பரலோகத்துல முக்கியத்துவம். அவங்க பாதத்தை தான் ஆண்டவர் சொல்றார் அழகா இருக்குது அப்படின்னு. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களை தான் ஆண்டவர் சொல்றார் நட்சத்திரங்களை போல ஜொலிப்பார்கள். அதனால மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. ஆகையினால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை
அடைய வேண்டும். மத்தேயு 7:21 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ரொம்ப தெளிவாண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. சபைக்குள் இருந்து ஆண்டவரே கர்த்தாவே நீ ஆராதித்தால் மாத்திரம் போதாது, தெருக்களுக்கு போகணும், வீடுகளின் மீது போய் பிரசித்தம் பண்ணணும், வீடுகள்ல போய் சத்தியத்தை சொல்லணும். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்துல தெளிவா சொல்றார், பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவின் சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதுதான் பிதாவுடைய சித்தம். இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் கடந்து போகிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் பரலோக ராஜ்யத்துல ஏற்றுக்கொள்ளுவார். சித்தத்தை செய்யாதவர்களுக்கு அங்க இடமே கிடையாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சபைக்கு வராங்க, ஆனா சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வருவதில்லை. வேத வசனத்தின்படி சொல்லுகிறேன், அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் கிடைப்பது அரிதிலும் அரிது. அது ஆண்டவருடைய காரியம், நம்ம அதுக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒருவேளை மனமிறங்கி போட்டுன்னு விட்டுடலாம், கல்லனை விட்டது போல. கடைசி நேரத்துல கூட மன்னிச்சு விட்டுட்டார், அதே போல வேணா விடலாமே தவிர வேத வசனத்தின்படி அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தாளந்த புதைச்சு வைக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் நரகத்துக்கு போன்னு சொல்றார். பவுல் சொல்றார் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அதே போல இயேசு சொல்றார் மத்தேயு 10:32-33 ரொம்ப தெளிவா எழுதப்பட்டு இருக்கிறது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு முன்பாக நான் மறுதலிப்பேன். ரொம்ப தெளிவா சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த பணியை, இயேசுவை குறித்து அறியாத மக்கள் மத்தியில சொல்லுகிற இந்த வேலையை நாம் ஒவ்வொருவரும் செய்தாக வேண்டும். ஒவ்வொருவரும் செய்தாக வேண்டும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் செய்யறதே இல்லை. அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. வசனத்தின்படி போக முடியாது, வசனத்தின்படி போக முடியாது. இயேசுவை குறித்து அறியாத மக்கள் மத்தியில போய் நின்று சொல்லணும், வீடுகளின் மீது சத்தியத்தை சொல்லணும், அறியப்படாத மக்கள் மத்தியில போய் சத்தியத்தை சொல்லணும். சொன்னால் மாத்திரம்தான் நமக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் இல்லை, அப்படின்னா இடம் இல்லை. அதனால இன்னைக்கு ஏசப்பா அழைக்கிறாங்க, என் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வாங்க, எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வாங்க அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். இந்த பணி மேன்மையான பணி, இந்த பணி உன்னதமான பணி. இந்த பணியை நம்ம செய்தோம் அப்படின்னா பரலோக சந்தோஷப்படும். பரலோகத்தை சந்தோஷப்படுத்துற வேலை ஆத்தும ஆதாயம் செய்கிற வேலை. ஒரு ஆத்துமா மனம் திரும்பினா முழு பரலோகமும் சந்தோஷப்படும். வேற எதுக்குமே பரலோகம் சந்தோஷப்படாது. நம்ம என்ன பண்ணாலும் பரலோகம் சந்தோஷப்படாது. பரலோகம் சந்தோஷப்படணும் அப்படின்னா ஆத்தும ஆதாயம் செய்யணும். இந்த வேலை தான் முதன்மையான வேலை. வேற எதை செய்தாலும் பரலோகம் அங்கீகரிக்காது, பரலோகம் சந்தோஷப்படாது. பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற வேலை ஆத்தும ஆதாயம் செய்கிற அந்த வேலை. அதனால ஜெபம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுங்க. ஜெபத்தோட நின்று விடாதீர்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக புறப்பட்டு போங்க. இன்னைக்கு ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்கள சொல்லி அவங்கள ஆலயத்திற்குள்ள கொண்டு வருவதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை, ஆட்கள் குறைவு. யாரோ ஒருத்தர் தான் சபையில செய்யறாங்க. ஆண்டவர் விரும்புகிற காரியம் எல்லாருமே செய்யணும், எல்லாருமே செய்யணும். சுவிசேஷத்தை அறிவிப்பது, இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுவது எல்லார் மீது விழுந்த கடமை. எல்லாரும் செய்ய வேண்டிய உன்னதமான பணி, மேன்மையான பணி, இயேசுவை அறிவிக்கிற பணி. இந்த பணியை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கணும். இருக்கிற எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுகிற அந்த வேலை உங்க மேல விழுந்த கடமை. நீங்க தான் உத்தரவாதி. உங்க ஊர்ல இருக்கிற
உங்க தெருவில் இருக்கிற, உங்க கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு நீங்க தான். உங்ககிட்ட தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். உன்னை ரட்சித்தன, உன்னை அபிஷேகம் பண்ணின, நீ என்ன பண்ணா, எத்தனை பேருக்கு என்னை பற்றி சொன்ன அப்படின்னு கேட்பார். எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தின, எத்தனை பேரை சபைக்கு கொண்டு வந்த அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அன்னைக்கு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிறைய பேர் நிற்பாங்க. சபையில இருக்கிறவங்க இன்னைக்கு இதை பத்தி யோசிக்கிறதே இல்லை, இதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. நாம போய் ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை சொல்லணும், அதன் மூலமா அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும் அப்படின்னு ஒருத்தர் கூட சிந்திப்பார் இல்லை. ஆனா சிந்திக்கிறவர்கள் பாக்கியவான்கள், சிந்திக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சிந்திக்கிறவர்களுடைய பாதம் அழகான பாதம், சிந்திக்கிறவர்களாலே பரலோகம் சந்தோஷப்படும். முதன்மையான இடம் அவங்களுக்கு மாத்திரம்தான். ஆகையினால இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தர் கூட தெளிவா பேசியிருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது அவருடைய விருப்பமா இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அந்த அறிவுக்குள்ள வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சின்ன பையன் தன்னுடைய விபிஎஸ் கிளாஸ்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஒரு சின்ன பையன் தன்னுடைய 6வது வயதில இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அங்க விபிஎஸ் கிளாஸ்ல சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த பையன் சபைக்கு போக ஆரம்பித்தான். அவன் ஒரு காரியத்தை தெளிவா தன்னுடைய மனசுல பதித்து வைத்து கொண்டான். அதன்படியே ஒவ்வொரு வருடம் ஆகிற பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவை ஆலயத்துக்கு கொண்டு வந்துருவானாம். இப்ப 12 வயது வரைக்கும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா 6 ஆத்மாக்களை ஆண்டவருக்காக சம்பாதித்துட்டானாம். இப்ப அந்த 12வது வயதுல அவன் பலவீனப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டான். இப்ப நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய 13வது பிறந்த நாள் வரப்போகிறது. ஆனா அந்த பையன் ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள, ரொம்ப சீரியஸான ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த பையன் கடந்து போயிருக்கிறான். அப்போ அவன் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சானாம். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானாம். ஆண்டவரே, நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறேன். நான் என்னுடைய 6வது வயதுல நான் ஒரு தீர்மானம் பண்ண, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்தி என் சபையில கொண்டு வந்து சேர்ப்பேன். அதே போல இந்த 6 வருஷத்துல 6 ஆத்மாக்களை நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நாளைய தினம் எனக்கு 13வது வயது பிறக்க போகிறது. இந்த 13வது வயதுக்கான ஒரு ஆத்மா எனக்கு வேண்டுமே. நானோ மரணப்படுக்கையில் இருக்கிறேனே அப்படின்னு ஆண்டவரிடத்துல அப்படியே ஜெபம் பண்ணி அழுது கொண்டிருக்கிறானாம். அப்ப அந்த சமயத்துல ஒரு நர்சம்மா வந்திருக்கிறாங்க. நர்சம்மா வந்து, என்ன ஏன் தம்பி நீ அழுறா? அழாத, எப்படியாவது சரி நாங்க உன்னை காப்பாத்திடுவோம், ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாங்களாம். அப்போ வந்து அந்த பையன் வந்து சொன்னானாம், அந்த முடியாத சூழ்நிலையில கூட, அம்மா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுதான் உங்க பாவத்திற்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு, பரலோக வாழ்க்கை என்று அந்த முடியாத சூழ்நிலையில கூட அந்த சிறு பையன் சத்தியத்தை அந்த அம்மாவுக்கு சொல்ல ஆரம்பித்தானாம். பாருங்க, சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது அந்த பையனுடைய ஜீவன் பிரிந்து போகிறதாம். உடனே அந்த நர்சம்மா என்ன பண்ணாங்கன்னா டாக்டருக்கு போன் பண்றாங்க. ஐயா, அந்த மாதிரி அந்த சின்ன பையன் மரித்து போய்விட்டான், அந்த சின்ன பையன் மரித்து போய்விட்டான். அப்படியா அப்படின்னு ஆச்சரியத்தோடு அந்த டாக்டர் கேட்கிற பொழுது அந்த நர்சம்மா சொன்னாங்களா, அந்த பையன் மரிக்கிற பொழுது என் இயேசுவை யாராவது ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று அந்த பையன் இயேசுவை குறித்து சொல்லிக்கொண்டே மரித்தான் ஐயா. அதனால அந்த சிறு பையனுடைய அந்த 13வது வயதுக்கான ஆத்துமா, நான் டாக்டர் ஐயா, நான் இயேசுவை சொந்த ரட்சகராக இன்று முதல் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொன்னாங்களாம். அந்த டாக்டர் எதிர்முனையிலிருந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அந்த டாக்டர் சொன்னாராம்,
நானும் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த பையனுடைய 8வது ஆத்துமாவாக நானும் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவரும் சொன்னாராம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், மரிக்கிற தருவாயில கூட இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லணும், எடுத்த தீர்மானத்துல உறுதியோடு கூட இருக்கணும் அப்படின்னு அந்த சிறு பையன் செயல்பட்டான். நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது? எத்தனை வருடங்களாக நம்ம சபைக்கு வருகிறோம்? எத்தனை ஆத்துமாக்கள் நம்ம மூலமா சபைக்கு வந்திருக்கிறாங்க? சொல்ல முடியுமா? இல்லை என்றால் தேவ சமூகத்தில் இன்னைக்கு அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, குறைந்தபட்சம் என் வயதுல ஒரு ஆத்துமாவையாவது என் சபைக்கு நான் கொண்டு வருவேன். அந்த சிறு பையன் தீர்மானம் எடுத்தான். 6 வயசுல தீர்மானம் எடுத்தான், நான் ஒவ்வொரு வருடத்திற்கு ஒவ்வொரு ஆத்துமாவை எங்க சபைக்கு கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். அதன்படியே ஆண்டவரும் நிறைவேற்றினார். மரிக்கிற தருவாயில கூட 13வது வயதுக்கான ஒரு ஆத்துமா எனக்கு வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் நர்சம்மாவை அனுப்பினார். நர்சம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. நர்சம்மா மூலமாக டாக்டர் ரட்சிக்கப்பட்டாங்க. 8 ஆத்துமாக்களை 13 வயதுக்குள்ள சம்பாதித்தான். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை ஆத்துமா நம்ம மூலமா சபைக்கு வந்திருக்கிறாங்க? எத்தனை ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி நம்ம சபைக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறோம்? கொஞ்சம் நிதானிங்க. இல்லை என்போமானால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம கடந்து போகிறோம். ஆண்டவர் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம சிலவர் பிரசன்னமா இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுதான் அவருடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே, உங்க வேலையை செய்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். சொல்லாம நம்ம கடந்து போவோம் என்றால் தாளந்த மண்ணுக்குள்ள புதைத்து வைக்கிறவர்களாக ஆண்டவருடைய பார்வையில காணப்படுவோம். ஆண்டவர் ஒரு நாள்ல வருவார். நம்ம சொல்லல அப்படின்னா, இயேசுவை குறித்து அறியப்படாத மக்களுக்கு சொல்லல அப்படின்னா, சொல்லாமலே மரித்து போவோம் என்றால் அவர் நம்ம பேரை பரலோகத்துல சொல்ல மாட்டார். எதிர்பார்க்கவே கூடாது. மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்லல அப்படின்னா பரலோகத்தை குறித்து யோசிக்க கூடாது. ஏன்னா நம்ம பேரை இயேசப்பா சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல நாம சொல்லல, வீடுகளின் மீது பிரசித்தம் பண்ணல, அதனால பரலோகத்துல இடம் கிடையாது. தாளந்த நம்ம புதைத்து வைத்தோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? பெற்றுக்கொண்ட தாளந்த கர்த்தருக்காக பயன்படுத்துவதற்கு அர்ப்பணிப்போமா? நம்ம எல்லாருக்கும் பேசுகிற அந்த தாளந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசு என்கிற அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஊமையர்கள் கிடையாது. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். எவ்வளவு பெரிதான சத்தியத்தை குறித்து நீங்கள் அக்கறை இல்லாமல் சத்தியத்தை அடக்கி வைத்துக் கொள்வீர்கள் என்றால் தண்டனைக்கு தப்ப முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு தப்ப முடியாது. இன்னைக்கு நிறைய சபை இன்னைக்கு ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவதை குறித்து கவலையற்றிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஒரு கவலை வேணும். ஐயோ, எங்க ஆலயத்தை சுற்றில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களே, நரகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணுமே அப்படிங்கிற அந்த கவலை, அந்த பாரம் நமக்குள்ள வரணும். அந்த பாரம், அந்த கவலை வரல அப்படின்னா நாம தண்டனைக்கு தப்ப முடியாது. ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறார் அப்படின்னா இங்க சுற்றி இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்காகத்தான், அவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்காகத்தான், சபைக்குள்ள கொண்டு வந்து சத்தியத்தை சொல்லி அவங்கள பரிசுத்தப்படுத்தி பரலோகத்திற்கு அனுப்புவதற்காகத்தான். அதனால இங்க இருக்கிற மக்களுக்கு உத்தரவாதி நீங்க தான். உங்ககிட்ட தான் ஆண்டவர் கேட்பார். அதனால தான் எங்களை அனுப்பி ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். செயல்படுங்க, இயேசுவுக்காக செயல்படுங்க. அவருடைய உன்னத பணியை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. செயல்படுவதற்கு அர்ப்பணிங்க. முடியாதுன்னு சொல்லாதுங்க. தாளந்த புதைத்து வைக்காதுங்க. ஆவியானவர் எனக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம்
ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உன் சேவைக்கு. சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, அழைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. இன்னொரு விசை, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. ஆண்டவரே என்ன அழைச்சிங்கப்பா, என்ன அழைச்சிங்கப்பா, என் கூட பேசுனீங்க ஆண்டவரே. உங்க அழைப்பை ஏற்று நான் வருகிறப்பா. உயிர் வாழ்கிற நாள் வரைக்கும் ஆண்டவரே நான் ஓடி ஓடி உழைப்பேன், உமக்காக செயல்படுவேன். வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுவாண்டவரே, மனுஷர் முன்பாக சொல்லுவாப்பா, அதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுங்க, பேசுங்க பேசுங்க. யார் போவா என் காரியமாய் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்போடு கூட நம் மத்தியில வந்திருக்கிறார். என் வேலையை செய்வதற்கு ஆயத்தமா மகனே மகளே ஒரு பெரிய ஒரு ஏக்கத்தோடு கூட வந்திருக்கிறார். நான் இருக்கிற ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா, இனி நான் உமக்காக செயல்படுவேன். எங்க ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சத்தியத்தை சொல்லுவதற்கு நான் புறப்பட்டு போவேன் ஆண்டவரே, நான் புறப்பட்டு போவேன். இந்த சத்தியத்தை குறித்து நான் கவலைப்படுவேன்ப்பா. ஆத்துமாக்களை குறித்து நான் ஒரு பாரம் கவலை எனக்குள்ள வரும் ஆண்டவரே. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா. பெற்றுக்கொண்ட தாளந்தை நான் பயன்படுத்துவையா, பெற்றுக்கொண்ட தாளந்தை பயன்படுத்துவேன். வருடத்திற்கு ஒரு ஆத்துமாவையாவது எங்க ஆலயத்திற்கு நான் கொண்டு வருவேன் ஆண்டவரே. ஆத்துமா ஆதாயம் செய்வதற்கு என்னை தருகிற ஆண்டவரே, என்னை தருகிறப்பா. அதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, வரங்களை தாங்கப்பா, வல்லமையை தாங்கப்பா, பேசுவதற்கான தைரியத்தை தாங்க ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் இந்த ஜெப பாடல் என்னோடு கூட இணைந்து பாடுங்க. ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எந்த எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும், எந்த எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்பா எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே,
ஒரு 80 வயசு பாட்டியம்மா இதே போல ஒரு சத்தியத்தை கேட்டு அவங்க தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தாங்களாம். பாஸ்டர் கிட்ட வந்து, ஐயா நான் ஊழியம் செய்யணும் ஐயா, நான் ஆத்துமாதாயம் செய்யணும் ஐயா, நான் என்ன செய்யட்டையான்னு கேட்டாங்களாம். பாஸ்டர் சொன்னாரா, உங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சுமா, உங்களால முடியாது, நீங்க வீட்டுல போய் ஓய்விடுங்கன்னு சொன்னாரா பாஸ்டர். இந்த அம்மாவுக்கு ஒரே பாரம், ஐயோ சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணுமே, ஆத்துமாதாயம் சொல்லணுமே, 80 வயசாகுது, இன்னும் நான் ஒரு ஆத்துமாவை கூட எங்க ஆலயத்திற்கு கொண்டு வரலையே அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே போனாங்களாம். வீட்டுல போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், எனக்கு ஆத்துமா ஆதாயம் செய்யணும், என் கணக்குல இதுவரைக்கும் ஒரு ஆத்துமா கூட சேரலையே, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரேன்னு கேட்கும் போது ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சாங்களாம், இங்க இலவசமாக தேநீர் வழங்கப்படும். அவங்க வீட்டுக்கு முன்னாடி போர்டு வச்சத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு போறாங்க. ஒரு வாலிபன் ஒரு நாள் பார்த்தான், என்னதான் நடக்குது அப்படின்னு உள்ள போனான். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அன்போடு கூட வரவேற்று அன்பான வார்த்தைகளை பேசி அந்த வாலிபனுக்கு டீ கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. இந்த வாலிபன் வழக்கமாக வர ஆரம்பித்தார். அவனுக்கு இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு வாலிபன் அல்ல, பல வாலிபர்கள், பல ஆண்கள், பெண்கள் என்று அவங்க அந்த அம்மா கிட்ட வர ஆரம்பிச்சாங்களாம். வந்த ஒவ்வொருத்தருக்கும் சத்தியத்தை சொன்னார்களாம். பாருங்க என்ன நடந்தது என்றால், அந்த அம்மா ஒரு நாள் மரித்தார்கள். அந்த மரித்த அந்த நாளில அநேகர் அடக்க ஆராதனைக்கு வந்து சாட்சி சொன்னாங்களாம், இந்த அம்மா மூலமா நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த அம்மா சொன்ன சத்தியத்தின் மூலமா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி சொன்னாங்களாம். பாருங்க 80 வயசு அந்த பாட்டியம்மா ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேட்டாங்க. ஆண்டவர் அழகான ஒரு ஆலோசனையை கொடுத்தார். அதனால ஊழியம் செய்வதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வயது ஒரு தடை கிடையாது. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எங்க ஆலயத்திற்கு நான் ஆத்துமாவை கூட்டிட்டு போனோம், அறியப்படாத மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி எங்க ஆத்துமா எங்க சர்ச்சில் கொண்டு போய் நான் உட்கார வைக்கணும், நான் என்ன செய்யணும் கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, நானும் ஊழியம் செய்யணும்ப்பா, நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், என்ன செய்யட்டும் கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் ஆலோசனை தருவார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. எப்படி ஆகிலும் சரி ஆத்துமாக்கள் உங்க கணக்குல வரணும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் தெளிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பரலோகத்துல முக்கியமான இடம் வேணுமா, அநேக ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி ஆலயத்திற்குள்ள கொண்டு வாங்க. பரலோகத்துல உங்களுக்கு மேன்மையான இடம். மீது என்ன பண்ணாலும் சரி பரலோகம் உங்களை அங்கீகரிக்காது. ஆண்டவரே நான் லட்ச ரூபாய், கோடி ரூபாய் காணிக்க கொடுக்கிறேன், பரலோகம் அங்கீகரிக்காது. சபை வேணா உங்களை தூக்கி வைக்கும், சபை வேணா உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யும். ஆனா பரலோகம் சந்தோஷப்படுகிற வேலை என்ன அப்படின்னா, ஆத்துமா ஆதாயம் செய்வது மாத்திரமே. ஒரு ஆத்துமாவை ஆண்டவரே என் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பான்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா முழு பரலோகமும் எழுந்து நின்று உங்களுக்காக சந்தோஷப்படும். நீங்க கோடி கோடியா சபைக்கு கொடுத்தாலும் சரி பரலோகம் சந்தோஷப்படாது. எவ்வளவு பெரிய படிப்பு படித்தாலும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்த முடியாது. ஆண்டவரே நான் பெரிய ஒரு வீடு கட்டுறேன், அது திறக்கப்படணும், பரலோகம் சந்தோஷப்படாது. நான் கார் வாங்குறேன், பரலோகம் சந்தோஷப்படாது. என்ன பண்ணினாலும் பரலோகம் சந்தோஷப்படாது. பரலோகம் சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு வேலை ஆத்தும ஆதாயம் செய்வது மாத்திரம்தான். ஒரு ஆத்துமாவை நீங்க ஆலயத்துக்கு வரும்போது கூட கூட்டிட்டு வந்து பாஸ்டர் கிட்ட வந்து, ஐயா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்க தெருவில் இருக்கிறவங்க, இவங்களை நான் சர்ச்சுக்கு கூட்டு வந்துட்டு ஐயா இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லி பாருங்க, முழு பரலோகமும் உங்களுக்காக சந்தோஷப்படும். என்ன செய்ய போறீங்க? பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற அந்த வேலையை செய்வதற்கு ஒப்பு கொடுங்க. இந்த வேலையை விட வேற இந்த பூமியில எந்த வேலையும் மேன்மையானது அல்ல. ஒரு முறை பிள்ளைகரகம் ஐயா கிட்ட போய் கேட்டாங்களாம், உங்களை நாங்க அமெரிக்க தேசத்திற்கே ஜனாதிபதி ஆக்குறோம், ஓட்டு எலெக்ஷனே இல்லாம ஒரு மனதான் தேசமே நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க சொன்ன வார்த்தை, இயேசுவை குறித்து அறிவிக்கிற அந்த பணியை விட
வேற பணி உயர்ந்தது எதுவுமே இல்லை. இந்த ஜனாதிபதி பதவியை விட நான் செய்கிற இந்த ஊழியம் மேன்மையானது. அதனால எனக்கு இந்த ஜனாதிபதி பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்களாம். இன்னைக்கு எல்லாவற்றை விட மேன்மையான பணி ஊழியம். ஒருவேளை ஊழியம் செய்கிற பொழுது சொந்த பந்தங்கள், குடும்பத்தார் அசட்டையா நினைக்கலாம், ஏளனமா பேசலாம். ஆனா பரலோகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். பரலோகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். நீங்க ஒரு வீட்டுல போயிட்டு சத்தியத்தை சொன்னீங்க அப்படின்னா பரலோகம் சந்தோஷப்படும். ஊர்ல இருக்கிறவங்க இவளுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு ஏளனமா பேசலாம். ஆனா பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற அந்த வேலையை செய்வதற்கு ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நான் இருக்கிற ஆண்டவரே, உங்களை குறித்து நான் அறிவிக்க போவேன், உங்களை பத்தி நான் சொல்லுவதற்கு போவேன் ஆண்டவரே. எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணுங்கிற அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் இருக்கிற ஆண்டவரே. என்ன அனுப்பும் பரலோக தகப்பனே, இந்த நாள்ல ஒப்பு கொடுத்த உடைய பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்துல வருகிறேன். ஒவ்வொருவர் மீதும் உடைய ஆளுகை இறங்கட்டும். பெற்றுக்கொண்ட தாளந்த ஆண்டவரை பயன்படுத்துவேன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க. இணைந்து செயல்பட, சபையோடு இணைந்து செயல்பட, சபையோடு இணைந்து ஆத்துமாதாயம் செய்கிற பணியில ஆண்டவரை இடைபட கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல நாங்க கேட்ட சத்தியத்தின்படி இனி நாங்க சும்மா இருக்க மாட்டோம்ப்பா. ஆண்டவரை உமக்காக செயல்படுவோம். இந்த ஆலயத்தை சுற்றில் இருக்கிற எல்லா மக்களையும், எல்லா கிராமத்தில் இருக்கிற மக்களையும் உள்ளே கொண்டு வருவதற்கு நாங்க பிரயாசப்படுவோம். அதற்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிற, அர்ப்பணித்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கிருபை கொடுப்பீராக. அந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. சத்தியத்தை நாங்க அறிந்து கொண்டோம் ஏசப்பா. நீங்க சொன்ன பாரப்படுத்தின வார்த்தையை நான் சொல்லிட்டப்பா. இவைகள் எல்லாம் 30, 60, 100 பலம் தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. பாஸ்டர் ஐயாவை, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உடன் ஊழியர் அப்பா ராஜ்குமார் ஐயா, அவருடைய துணைவியார், பிள்ளைகள், குடும்பத்தை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறப்பா. என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அதை சொல்லிட்டப்பா. இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் அன்றர் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.